வந்திருக்க வீடு இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்குங்க. இந்த வீடு யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா சக்காராம் பாட்டில் சில்கே அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க ஜென்ரேஷன் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா எங்களை நல்லா வெல்கம் பண்ணி அவங்களுடைய ஜென்ரேஷனுடைய மூதாதையர்களுடைய அந்த ஃபேமிலி ட்ரீ அந்த ட்ரீயை தான் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி எப்படியெல்லாம் வந்துச்சு இது எல்லாமே எங்களுக்கு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் அப்படியே குறிப்பாக எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாபா படம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் அவருடைய படத்தை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்கேவுடைய மனைவி அவங்களுடைய படத்தையும் வச்சுருப்பாங்க. நீங்களாம் கேட்கலாம் சக்காராம் பாட்டில் சில்கேனா யார் அப்படின்னு கேட்கலாம். சக்காராம் பாட்டில் சில்கே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்கே அது மட்டும் இல்லாமல் சில்கே அவருடைய மனைவிங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வம்சம் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தவர். சக்காராம் பாட்டில் சில்கேன்றவர் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபா வந்து 5 வீட்டில் பிக்ஷை எடுப்பாருன்றது நமக்கு தெரியும். அதில் ஒரு வீடு தான் சக்காராம் பாட்டில் சில்கே. அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியில் நம்மளுடைய சாவடிக்கு பக்கத்தில் இருந்துச்சுங்க அவருடைய வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ அது எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அதை எல்லாமே குறிப்பாக எழுதி வச்சுக்கிட்டோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க சில்கேவுடைய ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இங்கே இருக்காங்க ஷிரடிக்கு பக்கத்தில். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து சக்காராம் பாட்டில் சில்கே அவங்களுடைய வம்சாவளிகள் ஒர்ஷிப் பண்ணுற பாபா. இது அவங்க வீட்டில் இருக்கிற பாபா படம். அவங்க வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மர். நம்ம ஏற்கனவே நிறைய பிக்ஷா வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிக்ஷா வீட்டையும் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இப்போது அவங்க ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்காங்க அவங்க ஜென்ரேஷன் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்க்குறவங்க லட்சுமி நரசிம்மர். இது லட்சுமி நரசிம்மர் பாபா இருந்த காலத்தில் பாபா அனுமதியோடு கட்டப்பட்ட கோவில். அது ஷிரடியில் தான் இருக்குது. இதுதான் அவங்களுடைய குலதெய்வம். இந்த படத்தை வச்சுருக்காங்க. இது வந்து சில்கே அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சில்கே அவங்களுடைய மனைவி இவங்க இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்காராம் பாட்டில் சில்கே உடைய ஜென்ரேஷன் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கார். பாபா இருந்த காலத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கார். அப்போ அவர் தான் என்ன செஞ்சுருக்காருன்னா 1918 அக்டோபர் 15 பாபா மகா சமாதி அடையும் போது அவர் தான் பாபாவுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம சொல்லக்கூடாது, பட் அன்னைக்கு நடந்த விஷயம் இது. அவர் தான் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சக்காராம் பாட்டில் சில்கேவுடைய அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷிரடி சன்ஸ்தானுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த படம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சக்காராம் பாட்டில் சில்கே வம்சாவளி. இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிராம அதிகாரி. இவர் தான் ஷிரடியோட கடைசி கிராம போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. இவர் தான் பெஸ்ட் போலீஸ் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் லேண்ட் இருக்குங்க. அந்த லேண்டை தான் இவங்க பார்த்துக்கிறாங்க. இவங்க எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ இருக்கிற பாபாவுடைய அந்த 1000 ரூம்ஸ் பாபா பக்தர்கள் வந்து தங்குற 1000 ரூம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய இடம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கும் பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த இடத்த வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நேம் ஃபேம் எதுக்கும் ஆசைப்படாமல் அவங்க கொடுத்துருக்காங்க. பாபாவுடைய பக்தர்கள்லாம் வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் வேறு கட்டி இதை வந்து ஷிரடி சன்ஸ்தானுக்கு ஒப்படைக்க போகிறாங்க. ஃப்ரீயாக கல்யாண மண்டபம் கல்யாணம் பண்ணுறவங்க இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க. இவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சக்காராம் பாட்டில் சில்கே அவ்வளோ விஷயங்கள் பாபாவுக்காக அவ்வளோ லேண்டு பஸ் ஸ்டாண்டு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே இவங்களுடைய இடம். இவர் வந்து அப்பயே எடுத்து கொடுத்தாரு சன்ஸ்தானுக்கு. இப்போ இவங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.